வணக்கம். நவராத்திரி வைபவம் 2வது நாளில் திரு நாகராஜன் தன்னுடைய கிச்சாவை யாரை அலங்காரம் பண்ணி பார்த்தார் அப்படின்னு பார்க்கலாமா? சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் இருக்கிற திரிபுர சுந்தரியாக தன்னோட கிச்சாவை அலங்காரம் பண்ணியிருக்கார். இது மிகவும் புகழ் வாய்ந்த பழமையான கோவில். சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இங்கே சிவன் 3 விதமாக பூஜிக்கப்படுகிறார். ஒன்று பிரம்மபுரீஸ்வரர், இன்னொன்று இந்த மலை மேலே இருக்கிற தோணியப்பர். இதுக்கு மேலே செல்வதற்கு 10 ரூபாய்க்கு நுழைவு கட்டணம். மேலே போனாக்க நீங்கள் பழைய காலத்தில் சிவன் தங்கினதாக அந்த கதை. எவ்வளோ பெரிய சிலை பாருங்கள். உமா மகேஸ்வரராக தோணியப்பர் அப்படின்னு அவரை வழிபடுறோம் நம்ம. 3வதாக சட்டைநாதர், அதாவது பைரவர் உருவத்தில் இது மேலே அந்த இது கிரில் வழியாக பார்க்கலாம். அவரை கொஞ்சம் படியேறி போனால் இந்த 3 உருவங்களில் நம்ம சிவனை இங்கே வழிபடுறோம். இந்த ஸ்தலம் ரொம்ப சிறப்பு பெற்றது. என்னென்னா, திருஞான சம்பந்தருக்கு இங்கே தான் அம்பாள் திருமுலைப்பால் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் ஞானம் பெற்று ஒரு தேவாரம் பாடினார். இதுதான் அந்த குளம். இந்த குளத்து கரையில் தான் அம்பாள் அழுகின்ற அந்த குழந்தைக்கு கொடுத்தார். இந்த இடத்துல சிவன் பார்வை தோண்டினார்கள். அந்த இடத்துல நீளமாக ஒரு மார்க் பண்ணியிருக்கு இல்லையா? அதை தவிர இந்த கோவில் அஷ்டபைரவர்களுக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அஷ்டபைரவர் பூஜை இங்கே நடக்கும். திருஞான சம்பந்தருக்கும் இங்கே ஒரு சந்நிதி இருக்குது. இதுதான் அந்த ஃபேமஸான குளம். இந்த குளக்கரையில் தான் ஞான சம்பந்தர் அழுது கொண்டு நின்று கொண்டிருந்த போது ரிஷபாரூடராக சிவனும் பார்வதியும் தோன்றி அம்பாள் தன்னுடைய முலைப்பாலை ஞான சம்பந்தருக்கு அளித்து அவர் தேவாரம் பாடினார். அம்பாளுக்கு பேர் ஸ்திர சுந்தரி, அதாவது திருநிலை நாயகி, அப்படி இல்லைன்னா திரிபுர சுந்தரி அப்படின்னு பேர். நான் இந்த ஊரில் பிறந்ததால் தான் என்னோடய பேர் கூட ஞான சுந்தரின்னு பேர். அதனால் இந்த ஊரோட எனக்கு ஒரு தனி பாசமும் பிணைப்பும் எப்போவுமே இருக்குது. நாங்கள் திருமலைப்பால் உற்சவத்துக்கு போன நினைவெல்லாம் வருது. அவருடைய அலங்காரத்தை பார்க்குறச்சு எனக்கு ஒரே பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா நகைகள் போடுறது வேறு, பட் அந்த முகத்தில் அந்த கனிவையும் அழகையும் எப்படி கொண்டு வந்தார் அவர். எவ்வளோ அழகாக அக்கறையாக அதுக்கான தனியாக ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி அதெல்லாம் அம்பாளுக்கு போட்டு அலங்காரம் பண்ணி சாக்ஷாத் சீர்காழியில் இருக்கிற திரிபுர சுந்தரியாகவே நம் கண் முன்னால் கொண்டு நிறுத்தி இருக்கிறார் திரு நாகராஜன். அதை பார்க்கும்போது எனக்கு நான் சீர்காழியிலேயே இருந்த நாட்கள் அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. இப்போவும் சீர்காழி அந்த கோவில்கள் அப்படியே நடந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டது. 4 வாயில்கள், பெரிய பெரிய கோபுரங்கள், பெரிய கோவில். அது அழகான சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் அமைந்தது. திராவிட கட்டடக்கலையை சேர்ந்தது. பெரிய பெரிய மதில் சுவர்கள், பெரிய பெரிய பிராகாரங்கள் எல்லாம் உள்ளது அந்த கோவிலில். சீர்காழின்னு ஒன்று நம்மளுக்கு ஃபேமஸ் பாடகர் சீர்காழி கோவிந்தராஜனும் ஞாபகத்துக்கு வருவார் இல்லையா? திருஞான சம்பந்தர் அவதரித்த ஸ்தலமும் இதுதான். இப்படி சீர்காழி திரிபுர சுந்தரி அம்பாளை கண்முன் நிறுத்திய திரு நாகராஜன் அவர்களுக்கு பிரம்மாண்ட பாராட்டுக்கள்.